ஹை கைஸ், மார்ச் 2025 நடந்த பப்ளிக் எக்ஸாம். ஸோ அதில் காமர்ஸ் கொஸ்டின் பேப்பர் 12th ஸ்டாண்டர்டோட காமர்ஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதில் 1 மார்க்கான ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபெசிலிட்டேட் பிசினஸ் ஃபர்ம்ஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டு ரைஸ் ஃபண்ட், அதாவது நிதி சந்தை வணிக நிறுவனங்களுக்கு எதுக்காக உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிகளை திரட்டுவதற்காக உதவுது. ஓகேங்களா? அடுத்த செகண்ட் ஒன், எ மேஜர் பிளேயர் இன் த மணி மார்க்கெட் இஸ் த, அதாவது பண சந்தையில் முக்கிய பங்காற்றும் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க், வணிக வங்கி தான். லோன்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஓகே. ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோலிங் த ரிஜிஸ்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இஸ் கால்ட் அஸ், அதாவது கூட்டு முதலீட்டு திட்டங்களின் செயல்பாட்டை பதிவு செய்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது பரஸ்பர நிதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஃபோர்த் ஒன் மார்க், மாவட்ட நீதிமன்றத்தின் தலைவர், அதாவது சேர்மேன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அதாவது மாவட்ட நீதிபதி. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, அதாவது மேலாண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கலை மற்றும் அறிவியல். அடுத்த சிக்ஸ்த் கொஸ்டின், நம்பிக்கையற்ற ஊக வணிகர்கள் என்பவர், அதாவது பெசிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியர், அதாவது கரடி. நம்ம கொடுத்துருக்கூடிய பார்க்கும்போது விளம்பரம் என்பது ஒரு டேஷ் ஆட்சியருக்கு வளமாகும், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், எந்த ரெக்ரூட்மெண்ட், எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட். ஓகே. அடுத்த எய்த் ஒன், எம்ஓபி பாப்புலரைஸ்ட் யூஎஸ்ஏ பை டேஷ். எம்ஓபி அப்படிங்கிறது அமெரிக்காவில் யாரால வந்து பிரபலப்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஓடியான். ஓகே. அடுத்து ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் செபி, செபியோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை. அடுத்து நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை, அதாவது கன்சியூமர் மூவ்மெண்டோட ஃபாதர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரால்ஃப் நாடார், ரால்ஃப் நடார். ஓகே. 11th ஒன், நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் வாஸ் அன்வெயில்ட் இஸ், இந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜூலை 2015 கொண்டு வந்தாங்க. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட், இதுல வந்து பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் தான். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். 11th இங்கிலீஷ்லயும் இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஜிஎஸ்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்ட்டு. ஓகே. ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் இஸ் கிவன், அதாவது பணி வழியற்ற பயிற்சி அப்படிங்கிறது எங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் த ஃபேக்டரி, ஃபேக்டரிக்கு வெளியில. ஓகே. விச் இஸ் கேட்வே ஆஃப் இன்டர்நெட், இன்டர்நெட்டோட கேட்வே அப்படிங்கிறது மோடம், இணையதளத்தோட நுழைவாயில். ஓகே. விச் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்டோட ஒரு பிரைமரி ஃபங்க்ஷனா பிளானிங் தான், அதாவது மேலாண்மையோட செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமானது வந்து திட்டமிடுதல் தான். திட்டமிடுதல் அப்படிங்கிறது டேஷ் செயல்பாடு அப்படின்ட்டாங்க. திட்டமிடுதல் அப்படிங்கிறது என்னது, ஒரு பரவலான அப்படின்னா ஊடுருவான, அதாவது பெர்வாசிவ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்து 18th ஒன், த மார்க்கெட் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கமர்ஷியல் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் நவுன் அஸ், அதாவது வணிக மாற்று சீட்டுகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஒரு கமர்ஷியல் பில்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது இல்லைன்னா விற்கிறது, இது வந்து எதுல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வணிக ரசீது சந்தையில, அதாவது கமர்ஷியல் பில் மார்க்கெட்ல வந்து நடக்கும். என்எஸ்இஐ இது வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1992 கொண்டு வந்தாங்க. சந்தையில் உயர்நிலையில் இருப்பவர் யார், அதாவது சுப்ரீம் இந்த மார்க்கெட்ல வந்து மேல இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர், வாடிக்கையாளர், நாம தான். ஓகேங்களா? மற்றபடி காமர்ஸ்ல எல்லா கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் கேட்டிருந்தாங்க. இதுல ஒரு சில இப்ப இதெல்லாம் பாருங்க நம்மளே ஓனா எழுதணும் கம்பல்சரி எல்லாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. 5 மார்க்குமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் வரும். ஸோ காமா வந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸோட ஆன்சர் கீஸ் வந்து நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அதோட நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.